செத்துடணும். அவரை பார்த்துட்டானாக்கா அவர் மனுஷன் அவன் அவ்வளோதான், டெட் ஆயிடுவான் அவன். ஏன்னா அவர் அவ்வளோ பரிசுத்தம் இல்லாத அவரை யாரெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் தான் யெகோவா தேவன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு எங்கே இருந்தார் என்று பார்க்கும்போது வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே பிதாவின் வாயின் வார்த்தையாக இயேசு இருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆதி சாகரத்து மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென். அப்பொழுது தேவன் இந்த வானம் உண்டாகட்டும் பூமி உண்டாகட்டும் என்று அவர் ஒரு சிருஷ்டியை படைக்கிறார். அந்த சிருஷ்டியை படைக்கும் போது வானம் பூமியில செடிகளும் கொடிகளும் பறவைகளும் மிருகமும் எல்லா சாதிகளும் உருவாகிறது. மறுபடி பழங்களும் செடிகளும் காய்களும் கொடிகளும் உருவாகிற எல்லா மர செடிகளும் உருவாகிறது. மறுபடி வானத்துல ராத்திரிக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கும் பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்குகிறார். எப்படின்னா வாயின் வார்த்தையால. இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை என்றவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் இல்லாமல் உண்டாக்கப்பட்டவைகளே அப்படின்னா உருவாக்கப்பட்டவைகளே யாவும் ஒண்ணுமே உருவாக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்பொழுது தேவன் இந்த பூமியை படைத்து பூமியில ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஏதேன் தோட்டம் என்றால் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்தை அப்படின்னா தேவனுடைய ஆலயமா அதை குறிக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்றார், படைக்கிறார். ஒரு மனுஷியை கர்த்தர் படைச்சு அவர்கள் மூலியமாக அவருடைய நாம மகிமைக்காக ஆராதனைகளை செய்யும்படி அந்த மனிதர்களை ஆண்டவர் படைக்கிறார். இந்த மனிதனை படைச்சிட்டு ஆண்டவர் சொல்றார், இவர்கள் இருவரும் ஆணும் பெண்ணும், இவர்கள் இருவரும் ஒரே சரீரம். இவர்கள் இந்த பூமியில என்னெல்லாம் இருக்குது, பூமியில என்ன இருக்குது, பூமியில என்னெல்லாம் படைச்சார் ஆண்டவர், காய் பழம் செடி சாப்பிட்றோமோ இல்லையா, அதை சொல்லிட்டாரு. அதெல்லாம் உனக்கு உருவாக்கி வச்சிருக்கிற, நல்லா சாப்பிடு. தண்ணியில போத என்ன இருக்குது, மீன் நண்டு எறா எல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றாங்க தானே, இதெல்லாம் உனக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கிற, குடிச்சு நீயே சாப்பிட்டுக்கோ. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற நான் உண்டாக்கின யாவையும் நீ ஆளுகை செய் அப்படின்னா அதிகாரம் நடத்து அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாம் இடத்துல கொடுத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் பரலோகத்திலிருந்து வருவார், தோட்டத்துக்கு வருவார், ஆதாம் ஏவலோடு உருவாடுவார். அப்படின்னா ஒரு அப்பா புள்ள எப்படி கொஞ்சம் குலாவா இருக்க பார்த்துருக்கிறீங்களா, அந்த குழந்தை அப்பா மேலெல்லாம் ஏறிக்கின்னு உடையாந்துக்கின்னு சிரிச்சிக்கின்னு ஓடிக்கின்னு அப்பா துரத்தின்னு ஓடுவாரு இல்லைங்களா. ஆனாலும் பாருங்க, இந்த ஆணும் பெண்ணும் உடை இல்லாமல் இருந்தாங்க, துணி இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு கூச்சொன்றது இல்லை. ஏன்னா அவர்கள் மகிமையின் கண்களாக அவர்கள் மேல மகிமை போத்தப்பட்டிருந்தது. ஏன்னா பிதாவின் அந்த யெகோவா தேவனிடத்தில் இருந்த மகிமையே அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார், இப்படி வஸ்திரத்தை போல அவர்களுக்கு பொருத்திருந்தார். அதனால அவங்களுக்கு அந்த கூச்ச சுபாவம் ஒண்ணுமே தெரியாது இருந்தது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி தேவன் அவர்களோடு உருவாடி கொண்டிருந்தார். ஆனா சாத்தான் ஒருத்தங்கிறான், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தான் ஒருத்தங்கிறான். இந்த சாத்தான் பார்க்கிறான் அப்படின்னா இந்த பிசாசானவன் பார்க்கிறான், என்ன ஆண்டவர் என்ன தள்ளினார்னா தப்பு செய்ததுக்காக என்ன தள்ளி விட்டார். ஆனா இன்னைக்கு மனுஷனை படிச்சுட்டு இவர் உருவாடி கொண்டிருக்கிறார், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கணும், மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற சம்பந்தத்தை நான் பிரிக்கணும், மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் என்ன பண்ணணும், பிரிக்கணும். திட்டமிட்டு ஒரு சர்பத்துக்குள்ள அப்படின்னா ஒரு பாம்புக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கான இடத்தை அவன் பர்மிஷனை வாங்கி பாம்பு ரூபத்துல வந்து அவன் என்ன பண்ணிடுறான், ஆண்டவருடைய போட்ட கட்டளையை அப்படின்னா வார்த்தையை மீற வைக்கிறான். யாரு, இந்த லேடியை. இவங்க அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை பிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு
கணவனுக்கு கொடுக்குறாங்க, கண்கள் திறக்கப்படுது. ஐயோ, அந்த மகிமை எழுந்துடுறாங்க. தேவன் கொடுத்த அந்த மகிமை எழுந்த உடனே பார்க்குறாங்க, சி சேம் சேம் பப்பி சேம். ஓடி போயிட்டு அவங்க சுய புத்தியில ஏதோ ஒரு அத்தி மரத்துக்கு இலையை எடுத்துன்னு வந்து துணியா தைச்சி மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் அவங்களுக்கு பப்பி சேம் என்னன்னு தெரியாது. என்னைக்கு சாத்தானுடைய வார்த்தையை கேட்டாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவர் சொன்ன வார்த்தையை மறந்து பிசாசுடைய வார்த்தையை அவங்க ஏத்துக்கினாங்களோ, கேட்டாங்களோ, பாவம் உள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு மரணமே இல்லை, நித்திய ஜீவன் இருந்தது. அவன் அந்த நித்திய ஜீவனை இழந்துட்டான். பாவம் உள்ள வந்த உடனே மனுஷனுடைய ஆயுஷ் காலம் என்ன ஆயிடுச்சு? ஆயுஷ் என்ற ஒரு காலம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆயுஷ் காலமே இருக்குல்ல அந்த மனுஷனுக்கு. அவன் எப்போ அதை சாப்பிட்டானோ அவனுக்கு 1000 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம்ட்டு ஆயுஷ் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நிரந்தரமா அவன் பாவத்துல வாழக்கூடாது என்று கர்த்தர் அவனுக்கு ஆயுஷ் காலத்தை கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆயுஷ் காலமே இல்லை. இப்ப பாவம் உள்ள வந்த உடனே அது மரணமா மாறிச்சு. அவனுக்கு பாவத்தின் சம்பளம் என்னவா இருந்தது? ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த மரணம் உள்ள வந்துச்சு. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து இவங்க பிரிஞ்சிட்டாங்க. தேவனுடைய உருவிலிருந்து அந்த பிசாசுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த உருவிலிருந்து இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை எழுந்து போயிட்டாங்க. தேவனுடைய மகிமையை இவங்க எழுந்து போயிட்டாங்க. இதை செய்தது யார் என்றால் சாத்தானுடைய சதி. இன்றைக்கும் சபைகளுக்கு போகாதபடிக்கு, சர்ச்சுங்களுக்கு போகாதபடிக்கு, இந்த புனிதமான வார்த்தையை கேட்காதபடிக்கு பிசாசானவன் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வார்த்தைகளை காதுல ஊதுறான். காதுல தான் ஊதுனான். ஏவாளுக்கு காதுல தான் ஊதுனான். என்னமா ஆண்டவர் சொன்னாரா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இதை நீங்க சாப்பிட்டா சாவ மாட்டீங்க, ஆண்டவரை போல மாறிடுவீங்க. சொல்ல சொல்ல இந்த அம்மா கேட்குது. ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை ஏன் கேட்க போனேன்? அந்த வார்த்தையை மறந்துட்டு இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நீ என்ன பண்ணிட்ட? முயற்சி பண்ணி அதை என்ன பண்ணிட்ட? ஆத்திரப்பட்டு சாப்பிட்டு பூமிக்கு சாபத்தை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ள பாவம் நுழைந்தது. பூமியில பொறுக்கிற யாவருக்கும் சாபம் வந்தது. அப்பதான் அந்த முள்ளு இதெல்லாம் மொழிக்குது. மனுஷனுக்குள்ள பாவம் வந்த பிறகு முள்ளுங்க மொழிக்குது. முள்ளெல்லாம் எதை குறிக்குது? சாபத்தை குறிக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உருவுல இருந்து அவங்க வெளியேறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறிடுறாங்க. அல்லேலூயா. அப்புறமா பார்த்துக்கலாம். அவர் சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம உள்ள வரலாம். இது ஏதோ ஒரு அதிசயமா தெரியுது இவன் சொல்றதுட்டு அந்த விஷயத்தை விட்டு இவனுடைய விஷயத்துக்குள்ள வந்து ஆண்டவருடைய உருவுல இருந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் அதே தான். ஆண்டவருடைய உருவில் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய மகிமையை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாது, சத்தத்தில் இவங்க நிற்கக்கூடாது என்று ஒவ்வொருத்தருக்கும் பிசாசானவன் என்ன பண்றான்? பேசுறான். அவன் பேசுகிறவன் இயேசுவாண்டே பேசினானா இல்லையா? ஒரு 40 நாள் உபாசத்தில் இருக்கிறார். ஞானஸ்தானத்தை எடுத்து அவர் பசியில் இருக்கிறார் என்று அவன் பார்க்கிறான். நீ தேவகுமாரனாக இருந்தா இந்த கல்லை ரொட்டியாக்கி சாப்பிடு, மறுபடி நீ என்ன வணங்கினா இதெல்லாமே உனக்கு கொடுக்கிற, மறுபடி நீ மேலிருந்து கீழே விழுந்தா தூதர்கள் கையில ஏந்தி கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிற பாருங்க. பைபிள் வசனம் சொல்றான். சங்கீதம் 90 பேசுறான் இயேசுவாண்ட. இன்னைக்கும் அவரை தெரிந்து கொண்டவர்கள், அவர் தம்மவர்களை தெரிந்து கொண்டவர்களோட பிசாசானவன் பேசுறான். யாரோ ஒரு தப்பு செய்யறாங்க சர்ச்சுக்கு வராத போனா உடனே போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டா, கோபமா சொல்லிட்டா உடனே போயிடுவாங்க. உடனே அந்த வார்த்தையை கேட்பாங்க. இது கேட்க வைக்கிறது யார் தெரியுமா? சாத்தான். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன், உனக்குள்ள என்ன பண்ணுவான்? இப்படியே சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, இது 2வது முறை 3வது முறை இன்னைக்கு நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இது பண்ணி விடுறது அவன். அதே ஒரு நல்ல விஷயத்த, அம்மா வாரம் தொடர்ந்து வந்துருங்கம்மா அப்படின்னா கேட்கவே மாட்டான்.
இன்னைக்கு அப்படித்தான் ஓடினுது. இன்னைக்கு அப்படித்தான் ஓடினுது. அன்னைக்கு அவன் ஆரம்பிச்சது இன்னைக்கு மட்டும் என்ன பண்றான், அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரான். அல்லேலூயா. அதனால தான் சபைக்கு என்ன பண்றார், ஆவியானவர், தேவ ஆவியானவர் பேசுறார். பேசு, அந்த சாத்தானை ஜெயிச்சிடுங்க என்று அந்த ஜெயித்து கொள்ளுகிற அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரம் அவர் இல்ல, நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை எழுந்து போகக்கூடாது, தேவனுடைய மகிமை எழுந்து போகக்கூடாது. ஒரே மனுஷன் செய்த அந்த ஒரே ஒரு மிஸ்டேக்காக என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுங்களா? அல்லேலூயா. என்னெல்லாம் நடந்துன்னு வச்சு தெரியுங்களா? இந்த பூமியில மனிதர்கள் பெருகினார்கள், எல்லாரும் பாவத்திலே வளர்ந்தார்கள். தேவன் மனுஷர்களை பார்த்தாரு, இருதயத்தில் விசனம் பட்டாரு. இந்த மனுஷர்களை நான் படைச்சதுக்கு நான் வேதனைப்படுகிறேன் என்று எல்லாத்தையும் அழிச்சு போடுறாரு. ஆனா அங்க ஒரு 8 பேர் ஒண்டி நல்லவர்களாக இருக்கிறாங்க. மீண்டும் அந்த 8 பேரை வைத்து இந்த பூமியை ஜனங்களை சந்ததிகளாக அவர் நெருப்புகிறார். அல்லேலூயா. ஆல்ரெடி பிசாசுக்கு அவர் சொல்லிட்டாரு, இந்த ஸ்திரீ சந்ததியிலிருந்து ஒருத்தர் என்ன பண்றார், உன் சாப்டரை க்ளோஸ் பண்ண போகிறார். அப்படின்னா நீ கொண்டு வந்த சாபத்தையும் பாவத்தையும் அவர் முடிக்க போகிறார். அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசி வசனங்கள் உண்டு. இப்படி ஒருத்தர் மெஸ்ஸியா வரப்போகிறார், அவர் தான் தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றார், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார் என்று அநேக தரிசனம் இருந்தது. இந்த தரிசனத்தின் போலவே பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கும்படி ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி இயேசு பிறந்து வரார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவின் தேவன் ரொம்ப கோபம் உள்ளவர். அவருடைய கோபத்துக்கு ஒருத்தனும் தப்பிச்சு கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா, கோபத்துல அக்னி போடுறார், கோபத்துல பூகம்பத்தை ஏற்றுறார், கோபத்துல சுனாமியை எழுப்பி விடுகிறார். அந்த ஜனங்க பண்ற அந்த அவருக்கு வருகிற கோபத்துல ஜனங்கள் அழிந்து போய் கொண்டு இருந்தாங்க, தவிர ஒருத்தனும் மீட்டுக் கொள்ள மாட்டான். அப்படி பயங்கரமா மனிதர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அதனால மீண்டும் ஆண்டவர் வசனத்தை படுகிறார். ஐயோ, நான் படிச்ச மனுஷன் என் கையாலே சாகிறானே என்று அவர் மீண்டும் அவர் ஒரு சித்தத்தை கொண்டு குமாரனாக அன்புள்ள தேவனே இயேசுவே இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் அனுப்புறதுக்கு முன்பதாக இந்த தூதர்கள் ஒரு வசனத்தை படிங்க. மத்தாயா 1ஆம் அதிகாரம் 1:27 படிங்க. 35. ಆದರೆ ಆಕೆಯು ಗಂಡು ಮಗನನ್ನು ಅಡೆಯುವ ತನಕ ಆಕೆಯನ್ನು ಅರಿಯಲಿಲ್ಲ. ಓದಿ. ಆಕೆಯು ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಅಳೆಯುವಳು, அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பா, ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಆತನೇ ತನ್ನ ಜನರನ್ನು, அவர்தான் தன்னுடைய ஜனங்களை ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து ಕಾಯುವನು ಅಂದನು. காப்பார். அல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து காக்கிறது தான் இயேசுவுடைய பேர். ஆமென். அல்லேலூயா. தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்றான், நீ ஒரு குமாரனை பெற போகிறாய், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடணும். அந்த பேருடைய அர்த்தம் என்னன்னா, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறது தான் அந்த ஒரு பேருடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கும்போது, எல்லா ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிதான் இயேசுவே இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களுடைய பாவம் என்றால் அப்ப பாவம் எங்கத்திலிருந்து வந்தது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அந்த ஒரே மனுஷி மூலைதான் இந்த தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கி மகிமையை கொடுத்து வைத்திருந்தாரே,
அவர்கள் மகிமை எழுந்து அந்த பாவத்தை உள்வாங்கினோட அவர்களுடைய மகிமை எழுந்து போனார்கள், அவருடைய பரிசுத்தத்தை எழுந்து போனார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை எழுந்து போய் பாவத்தையும் பூமிக்கு அவர்கள் நிமித்தமா சாபமும் வர வைத்தார்களே. அவர்கள் வர வைத்த அந்த பாவத்திலிருந்து, எல்லாருடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிதான் இயேசுவே பிறந்து வரார். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தருடைய பாவமா இல்ல, அவன் ஒருத்தனுடைய பாவத்தினால எல்லா ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சாபம் உண்டாச்சு. அவன் ஒருத்தன் செய்த பாவத்தின் நிமித்தமா, அந்த ஒருத்தி செய்த பாவத்தின் நிமித்தமா பிறந்த எல்லா ஜனங்களுக்கு பாவம் உண்டானது. அல்லேலூயா. இந்த பாவத்துக்கு சம்பளம் சாத்தான் என்ன வச்சிருந்தான்? சம்பளம் மரணத்தை ஏற்படுத்தினா. அல்லேலூயா. ஆனா கர்த்தரோ அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, அந்த மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ரட்சிக்கும்படி அவர் இயேசுவா, இம்மானுவேலனா, மெசியாவா, ரட்சகரா இந்த பூமியில பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. பிறந்தார். அவருடைய பிறப்பு கூட ரொம்ப கஷ்டம்தான். கொல்ல பாக்குறாங்க, ராஜாங்க கொல்லப்பா அப்படின்னா சாத்தான் கொல்ல பாக்குது. ஏன்னா பிதா சொல்லியிருந்தார், இந்த ஸ்திரீ சந்ததியிலிருந்து ஒருத்தர் வர போகிறார், வந்து தன்னுடைய ஜனங்களை அவர் மீட்டெடுக்க போகிறார். அப்படின்னா உன் கதையை முடிக்க போகிறார், தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்க போகிறார். அதனால அவன் ஆதியிலிருந்து காத்திருந்தான், அந்த இயேசு யாரா இருப்பார் என்று, கொண்டு போட்டுடலாம். மோசையின் காலத்திலே அந்த ராஜா உள்ள போய் ஒரு வருஷத்துல இருக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டு தூக்கி போடுறாங்க. ஆனா பிதாவின் சித்தம் மோசே, அவன் பொழிக்கணுமா இருந்தது, உயிரோட இருக்கணுமா இருந்தது, அவன் பொழிச்சிக்கினான். அல்லேலூயா. இயேசு பிறந்த அன்னைக்கு ஏரோது ராஜா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லும்படி உத்தரவு கொடுக்குறாங்க. ஆனா தேவதூதன் வந்து இந்த குழந்தைய கொல்லும்படி ராஜா திட்டமிட்டு இருக்கிறான். நீங்க இங்கிருந்து இருந்து நான் சொல்லுகிற தேசத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருங்க. உடனே போறாங்க, திரும்ப ஒடையான்றாங்க, திரும்ப ஓடுன்றாங்க. அல்லேலூயா. நம்ம அந்த குழந்தையை பெற்று கர்ப்பத்தோட இருக்கும்போது குழந்தையை பெற்று படாத பாடு. ஆனா தேவனுடைய சித்தத்தின் போலவே இயேசு பிறந்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்தார். 30 வயசு மட்டும் அவர் தன்னுடைய தாய் தகப்பனோட இருந்தார், வேலைகளை செய்தார், தாய் தகப்பனோட வாழ்ந்தார். 30 வயசு பிதாவின் சித்தம், அவர் பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார். அந்த சித்தம், அந்த நேரம் வரும்போது அவர் என்ன பண்றார்? போய் யோவான் ஸ்நானிகன் இடத்துல ஞானஸ்தானத்தை வாங்குறார். அந்த ஞானஸ்தானத்தை வாங்கும் போது கூட அந்த யோவான் சொல்றாரு, உங்களுக்கு செருப்பத்தோட கூட யோகித்து எனக்கு இல்லை தெரியும் யோவானுக்கு இவர் யாருன்னு. ஏன்னா அந்த யோவானுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பார் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி ஒருத்தர் வர அனுப்ப போற, யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரோ அவர்தான் இந்த உலகத்துக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வழிகாட்டாயம் பண்ணி ஞானஸ்தானத்தை எடுத்து ஊழியத்துக்கு வரார். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிங்க. ஸ்நானிகன் யோவான் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. பெரிய யோவான் 1:29 ಮರುದಿನ ಯೋವಾನನು ತನ್ನ ಕಡೆ ಬರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ, ಅಗೋ ಯಜ್ಞಕ್ಕೆ ದೇವರು ನೇಮಿಸಿದ ಕುರಿ. அல்லேலூயா. அப்படின்னா ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் தேவன் தேர்ந்தெடுத்த ஆட்டுக்குட்டி. அப்படின்னா அந்த ஜனங்க அந்த காலகட்டத்தில் பாவத்துக்கும் சாபத்துக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை பலி கொடுத்திருந்தார்கள்.
அந்த பலிகளால பாவம் மன்னிக்கப்படல, பாவம் நீங்கப்படல. அதனால இயேசுவே பலியாடாக கர்த்தர் அனுப்பிச்சார் இந்த பூமிக்கு. ஆமென். இந்த பூமிக்கு இயேசுவே பலியாடாக, அப்படின்னா ஒரே பலினால உலகத்தின் சகல பாவங்கள் மன்னிக்கப்படணும், சகல சாபங்கள் நீக்கப்படணும். இனி யாருக்கும் இயேசுவை கண்டவர்கள், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டவர் யாவருக்கும் சாபம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு சாபம் இல்லை. இன்னைக்கு நீங்க இயேசுவை நம்பி இருந்தா உங்களுக்குள்ள பாவமே இல்லை. அந்த பாவத்தை அவர் அந்த பரிசுத்த ரத்தத்தால கழுவி சுத்திகரித்தார். ஆமென். இனி இந்த உலகத்துல நிறைய பேர் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறாங்க, பாவத்துல சாபத்துல இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கும் இயேசுவை ஏத்துக்கினா அவங்க சாபம் நீக்கப்படும், அவங்க பாவம் கழுவப்படும். இது எதுக்குள்ளனா விசுவாசத்துக்குள்ள. நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையால சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நடந்ததா, இது உண்மை, அப்படி போக கூடாது. அல்லேலூயா. சத்தியம், இது நிஜம், இதுதான் வழி, இதுக்குள்ளதான் ஜீவன். நாம் காணாம தேவ ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இந்த யோவான் சொல்றான், இயேசுவை பார்த்துட்டு, இதோ தேவன் பலிக்கான தேர்ந்தெடுத்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யார் சொல்லணும்? அவன் யார் சொல்லணும்? அவனுக்கு நல்லா தெரியும், இந்த இயேசு சிலுவையில அவர் மரித்து போனுமா இருக்கிறது. மரணம் அடிக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்கும்படி இவர் மரித்து உயிர்த்தெழுந்ததா பிதாவுடைய சித்தமா இருந்தது. ஆமென். அது இந்த யோவானுக்கு நல்லா தெரியும். யார் இந்த யோவான்? இயேசுவுடைய 6 வயசு பெரியவர், இயேசுக்கே அண்ணா இவர். ஆனா இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிறுகணும், இவர் பெருகணும். 6 வயசு பெரியவர் இயேசுக்கு. இயேசுடைய அம்மாவுடைய அக்கா மகன் இவன், ஞானஸ்தானம் கொடுக்கிறவன். அவனுடைய பிறப்பு கூட அதிசயம். அவங்க அம்மா கெல்வி ஆயிடுது, அப்பா கெல்வா ஆயிடுக்கிறாரு. அப்பா பாஸ்டர் ஆலயத்தில் அவர் ஆராதனை நடத்துறாரு. ஒரு நாள் தேவதூதன் தோன்றான் அந்த இடத்துல. தோண்டி சொல்றான், ஜக்காயிவே உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான். அவன் மூலியமா தேவனுடைய வழி செறிப்பட போகிறது. கர்த்தருக்கு வழி அவன் ஆயத்தப்படுத்த போகிறான். இயேசு வர்றதுக்கு முன்பதாக அவன் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு மேசியா பத்தி அவன் அறிவிக்க போகிறான், நல்ல செய்தியை தெரிவிக்க போகிறான். அப்படின்னும் போது இந்த கெலுவனுக்கு போய் குழந்தை எங்க பொறுக்குதுன்றான். அவன் உனக்கு குமாரன் பொறுக்கிற மட்டும், அவனுக்கு நீ பேர் வைக்கிற மட்டும் நீ ஊமையா இருக்க போறன்னு சொன்ன உடனே ஊமையாயிடும். அதே போல அந்த கேள்வி கர்ப்பம் தரிக்கிறது. அதே போல அந்த எலிசபெத்தோட தங்கச்சி மரியாளுக்கு தேவதூதன் சொல்லிட்டான், நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, உன் கர்ப்பத்தை கர்த்தர் சாய்ஸ் பண்ணிட்டாரு. இந்த உலகத்துக்காக அடிக்கப்பட்டுகிற ஆட்டுக்குட்டி உன்னுக்குள்ள இருந்து பிறக்க போகிறார். போய் உங்க அக்காவை சந்தி. சொல்லும் போது அக்காவை சந்திக்க மேரி மாதா வரா. மேரி மாதா வந்த உடனே எலிசபெத்தே அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதிச்சுதான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த எலிசபெத் சொல்லுது, மரியாளே நீ ஸ்திரீக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறையா, கணவனை அறியாமல் ஒரு தேவ குமாரனை நீ பெற்றெடுக்க போகிறாய். பிதாவின் சித்தத்தை உன் கர்ப்பத்திலிருந்து வருகிறவர் நிறைவேற்ற போகிறார் இந்த பூமியில. அதுக்காக. ஆமென். 6 வயசு இவருக்கு, இந்த அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டு, இவர் அப்புறமா ஆகுறாரு. அப்போ 6 வயசு பெரியவர். இவர் சொல்றார், இந்த உலகத்தின் பாவங்களை போக்குகிற ஆட்டுக்குட்டி, இந்த ஒரே ஆட்டுக்குட்டினால சகல ஜனங்களுடைய பாவம் கழுவப்பட்டு சாபம் நீங்க போகிறது.
மரணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி நித்திய ஜீவனுக்கு போக போகிறார்கள் என்று அவன் வார்த்தையை என்ன சொல்றான், சுவிசேஷமா அறிவிக்கிறான். ஆமென். புரியுதா நான் சொல்றது? 10 ஆடு அடிச்சு 100 ஆடு அடிச்சு 1000 ஒட்டகத்தை அடிச்சு பாவம் மன்னிக்கப்படல, பாவம் போக்கல. ஆனா இந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி இவர் இயேசு கிறிஸ்து, இவர் அடிக்கப்படும் போது சகல ஜனங்களுடைய பாவம் நீங்கிறது. இது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இதற்காகவே இயேசு வந்தார். இதற்காகவே வந்தார். அவர் வந்தார், தன்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சார், பிரசங்கத்தை பண்ணார், 12 சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். அந்த 12 சீஷர்களுக்கு சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயங்கள். ஆமென். உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். அந்த 12 சீஷத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். 12 70 ஆச்சு, 70 500 ஆச்சு, 500 3000 ஆச்சு. உலகம் எங்கும் தேவனுடைய சுவிசேஷம் புறப்பட்டு போய் கொண்டிருக்கு. ஆமென். இதெல்லாம் அவர் 3 வருஷத்துல சொல்லி முடிக்கிறார். 3 வருஷத்துல சொல்லி முடிக்கிறார். அவரை தேடுறாங்க, சிப்பாயிங்க தேடுறாங்க. ஏன்னா ஜனங்கள்லாம் அவர் பின்னாடி போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் நிறைய வந்துச்சு, கவர்மெண்ட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆசாரியர்கள், இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆசாரியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஜனங்களா இவர் பின்னாடி போயிட்டார், இங்க காணிக்கை கம்மியாயிடுச்சு, சர்ச்சில் எல்லாம் விட்டா இன்னும் ஜனங்கள்லாம் அவர் பின்னாடியே போயிடுவாங்க, நம்ம கதி என்ன அப்படின்ட்டு இவங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆபீசர்கள். இப்போ என்ன பண்ணோம், அவரை பிடிச்சி அடிச்சு சாவடிக்கணும். அப்பதான் ஜனங்க மறுபடியும் நம்ம இடத்துல வருவாங்க. நம்ம உண்டி காணிக்கை எல்லாம் ரொம்ப போகுது. அவர் வந்ததே அதுக்காக தான். ஆனா அவர் வர அந்த நேரம் வராததுனால அவரை யாரையும் தொட முடியல. ஆமென். அந்த நேரம், அந்த டைம் வர மட்டும் அவரை யாரும் தொட முடியல. ஆலயத்துக்கு போனார். இது என்னுடைய அப்பாவுடைய ஆலயம், இது என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, திருடனுடைய இடமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அங்க கொஞ்சம் கோச்சிக்கின்னு கொஞ்சம் ஒர்க் பண்றாரு. ஓடுங்க எல்லாம் இங்கத்துல இருந்து அங்க பிடிக்கிறாரு, அங்கத்துல இருந்து போயிடுறாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிடுறாரு. அல்லேலூயா. கடைசியா அவருடைய நேரம் வருது. யாருடைய நேரம்? பிதாவுடைய நேரம் வரும்போதுதான் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு நம்ம பைபிள்ல இருந்து ஒண்ணுன்னா பார்த்துன்னு போறோம், மடமடமடான்னு பார்க்குறோம். மத்தாயா 26ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದೋಣ. ಬೇಗ ಬೇಗ ಓದಿ. 2 ದಿವಸಗಳಾದ ಮೇಲೆ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬ ಬರುತ್ತದೆಂದು ಬಲ್ಲಿದೆ. பஸ்கா ஹப்பா அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 400 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்கிருந்து விடுதலை ஆன அந்த முதல் நாள்ல தேவன் சொல்றா, இதுதான் உங்களுக்கு முதல் மாசம். இந்த மாசத்துல இருந்து நீங்க வருஷம் என்ன பண்ணும், பண்டிகையை கொண்டாடணும். ஏன்னா நீங்க விடுதலை ஆகி வந்தீங்க, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வந்தீங்க என்று பிதா மோசேக்கு சொல்றார். இந்த பண்டிகையை இவங்க ஆசரிக்கிறாங்க. ஆனா இவ விடுதலை ஆனது நிரந்தரமான விடுதலையே அல்ல. இவ இன்னொருத்த கையில இருந்து வேணா விடுதலை ஆக்கியிருக்கலாம், இன்னொரு தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கலாம். ஆனா முழுமையா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இவங்க விடுதலையே ஆகல. அதனால் அதே டேட்டில் மனுஷனுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கணும் என்று பிதாவின் சித்தமா இருந்தது. எந்த பஸ்கா பண்டிகையில இவங்க விடுதலை ஆகி வந்து விடுதலை இல்லாம வாழ்ந்தார்களோ, அதே பஸ்கா வருஷத்துல, அதே பஸ்கா பண்டிகை மாசத்துல இவங்க முழுமையான ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்று பிதா சித்தம் கொண்டிருந்தார். புரியுதா நான் சொல்றது? இவங்க விடுதலை ஆகி வராங்க. எகிப்து தேசத்துல 400 வருஷம் விடுதலை ஆகி வெளியே வரும்போது ஒரு பண்டிகையை ஆண்டவர் கொண்டாட சொல்றார். அந்த பண்டிகை பேரு பஸ்கா. அது 7 நாள் கொண்டாடுகிற பண்டிகையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இவங்க பண்டிகை வருஷம் கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க, பல ஆயிரம் வருஷம். ஆனா முழுமையான விடுதலைக்குள்ள இல்ல, சிக்கி இருக்கிறாங்க. இவங்க நியாய பிரமாணத்துல போய் சிக்கிக்கிறாங்க. அந்த நியாய பிரமாணம் என்ன கொடுக்குது மனுஷனுக்குன்னா தண்டனையை கொடுக்குது. அவன் பாவம் செய்ய இருக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுது. மரணம் அடிந்து கொண்டிருந்தாங்க. அதே பண்டிகை வருஷத்துல, அதே பண்டிகை மாசத்துல, அதே நாளில் முழுமையான விடுதலை எல்லா ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும். அப்போ அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது.
ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து மூலியமா எல்லா ஜனம் அப்படின்னா எல்லா ஜாதி ஜனமும் முழுமையான விடுதலை அப்படின்னா முழுமையான பாவத்திலிருந்து விடுதலை அப்படின்னா முழுமையான சாபத்திலிருந்து விடுதலை வாங்க வேண்டும் என்று தேவன் சித்தத்தை கொள்ளுகிறார். அதே பஸ்கா பண்டிகை அங்க வேதம் சொல்லுகிறது. ஓதி. ಆಗ ಮನುಷ್ಯಕುಮಾರನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. இயேசு சொல்றாரு, ஹalleluya. 2 நாள் ஆன பிறகு பஸ்கா பண்டிகை வருது. அப்போ மனுஷகுமாரனை சிலுவைக்கு போட்டு கொல்லுகிற சமயம் இப்ப இயேசுவே சொல்றார். ஹalleluya. ஒரு மனுஷனுடைய சாவு எப்போ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும். அவர் என்னைக்கு மறைக்கணும், என்னைக்கு உயிர் தெழுந்து வரணும், அவர் எப்படி சாகணும், எப்படி உயிர் தெழுந்து வரணும்ன்று இயேசுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு டாக்டர் சொல்லுவான், அம்மா உன் பிள்ளைக்கு அடுத்த மாசத்துல இத்தனாம் தேதி டெலிவரி ஆயிடும், அலர்ட் ஆயிடும் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? இப்போ நான் போறேன், ஐயா எனக்கு சாவு எப்போ வர கொஞ்சம் சொல்லுன்னா சொல்லுவானா? அவன் சொல்லவே மாட்டான். ஆனா இயேசு சொல்றாரு, ஹல்லேலூயா, மனுஷகுமாரனை சிலுவைக்கு போட்டு கொல்லுகிற நாள் வந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு எதுக்காக வரணும்? அவர் ஜனங்களுடைய பாவத்துக்காக அந்த சிலுவையில தன்னையே பலி அர்ப்பித்து கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஓதி ஓதி. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕರು ಪ್ರಜೆಯ ಹಿರಿಯರು ಕಾಯಫನೆಂಬ ಮಹಾಯಾಜಕನ ಮಠಕ್ಕೆ ಕೂಡಿ ಬಂದು ಯೇಸುವನ್ನು ಉಪಾಯದಿಂದ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ இங்க சிலர் காத்துக்கிறாங்க. இயேசுவை எப்படினா அரெஸ்ட் பண்ணி போய் சொல்லி புடிங்கி புடிச்சு கொடுத்து இயேசுவை எப்படினா கொல்ல வேண்டும் என்று ஆல்ரெடி இங்க திட்டம் கொண்டு இருக்கிறாங்க. யாரு? பரிசாயர்கள், சாஸ்திரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து. ஆனா இயேசு வந்ததே கொல்லப்படுறதுக்கு தான். இயேசு வந்ததே ஜனங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து தான். அந்த நேரம் வராததுனால இயேசுவை யாருனாலும் பிடிக்க முடியாத இருந்தது. ஆனா இயேசு இப்ப சொல்லிட்டா அந்த நேரம் வந்துச்சு. ஹல்லேலூயா, அந்த நேரம் வந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க? பிளான் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசுவை பிடிக்கிறது, எப்படி கொல்றது. ஆதரோ அப்பதடி இடியபாரதோ பாருங்க. ஆனாலும் பண்டிகை நேரத்தில் பிடிக்க கூடாது. ஏன்னா பண்டிகை நேரத்தில் அது ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது ஜெருசலேம்ல. எல்லா தேசத்தின் யூதர்கள் அப்படின்னா அந்த யெகோவா நியாய பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கிறவர்கள், வணங்குகிறவர்கள், எல்லா யூதர்களும் அந்த இடத்துக்கு தான் வரணும். அப்போ வரும்போது இயேசுவ யூதரா இருந்தார். ஒருவேளை இயேசுவை பிடிக்கும் போது இந்த ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இயேசு பின்னாடி எவ்வளவு லட்சம் ஜனங்க போயிட்டாங்க. இப்ப என்ன சண்டை கலவரம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்டிகை நேரத்துல இயேசுவை பிடிக்க கூடாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. படிங்க. நம்ம ஜனங்களை கத்தலவாதிது என்று மாட்டாடிக்கொண்டார். அவர் ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய ஜனங்களை நமக்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஆனா அவரும் ஒரு யூதர் தான். யூதர்கள் அநேகர் இயேசுவை நம்பி போயிட்டாங்க. அதனால இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரிய பண்டிகை நாள்ல கலவரம் ஆகும். அந்த பண்டிகை அவங்க பயபக்தியா செய்கிற பண்டிகை. அது ரொம்ப பயபக்தியா கிளியரா செய்கிற பண்டிகை. அது ரொம்ப அவங்க அந்த பிதாவின் தேவன் மேல அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த பண்டிகை நேரத்துல கலவரம் சண்டை உண்டாக கூடாது யோசிக்கிறாங்க. யார்? இயேசுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர்கள். ಯೇಸು ಬೆಥಾನ್ಯದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯಾದ ಸಿಮೋನನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು இப்போ இயேசு அந்த பண்டிகைக்கு 2 நாள் முன்னாடி ஒருத்த குஷ்டரோகியை குணப்படுத்தி இருந்தார் ஏற்கனவே. அவனும் ஒரு யூதனா தான் இருந்தான். அந்த குஷ்டரோகி வீட்டுல இயேசு என்ன பண்றார்? சாப்பிடுறதுக்காக போய் இருக்கும்போது ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ஒரு ஸ்திரீ அதிக விலை வாழுகிற சுகந்த தைலದ ಭರಣಿಯನ್ನು ஒரு ತೆಗೆದುಕೊಂಡು எண்ணெய் அப்படின்னா ஒரு தைலத்தின் எண்ணெயை கொண்டு வந்து ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನು ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಾಗ ಆ ತೈಲವನ್ನು ಆತನ ತಲೆಯ ಮೇಲೆ ಉಯ್ದಳು. அந்த தைலத்தை அவர் தலை மேலே அவ என்ன பண்றா? கொட்றா, ஓபன் பண்ணி ஊத்துறா. ಶಿಷ್ಯರು ಇದನ್ನು ಕಂಡು ಶಿಷ್ಯர்கள் இத பார்த்து கோபம் கொண்டு ಈ ನಷ್ಟ ಯಾತಕ್ಕೆ, இது வேஸ்ட் ஏன் பண்றமா? ಈ ತೈಲವನ್ನು இந்த தைலத்தை ಬಹಳ ಹಣಕ್ಕೆ ಮಾರಿ நீ நிறைய விலைக்கு நீ வித்துருக்கலாம். ஏன்னா அது வந்து விலை வாழ்ற தைலம், அது எண்ணெய். ಬಡವರಿಗೆ ಕೊಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ ಅಂದರು.
இயேசு ಅದನ್ನು ತಿಳಿದು பாருங்க, இப்போ சீசர்கள் சொல்றாங்க, ஏன் வேஸ்ட் பண்ண, இந்த எண்ணெயை நீ எடுத்துட்டு போய் வித்துட்டா நிறைய பணம் வந்திருக்குமே, அந்த பணத்தை நீ ஏழைப்பட்டவங்களுக்கு நீ கொடுத்துருக்கலாமே, குரு மேல ஊத்தி வேஸ்ட் பண்றியா அப்படின்னும் போது இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு ಅದನ್ನು ತಿಳಿದು இயேசு அதை கண்டு ಅವರಿಗೆ ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಯಾಕೆ ತೊಂದರೆ இந்த ಕೊಡುತ್ತೀರಿ, ஸ்திரீக்கு ஏன் தொந்தரவு கொடுப்பீங்க, ಈಕೆ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು இவள் ಮಾಡಿದ್ದಾಳೆ. எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறா. ಬಡವರು ಯಾವಾಗಲೂ நீங்க சொல்றீங்க ஏழைப்பட்டவங்களுக்கு கூட, ஏழைப்பட்டவங்க எப்பொழுதும் ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ உங்க ಇರುತ್ತಾರೆ, மத்தியத்துல இருக்கிறாங்க, எப்பவும் இருப்பாங்க. ಆದರೆ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ஆனா ಯಾವಾಗಲೂ நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்னா இயேசுடைய நேரம் என்ன ஆயிடுச்சுமா, அவர் சிலுவையில பாடுகளை அனுபவிக்கிற நேரம் வந்துடுச்சு. ஆததுனால இந்த ஸ்திரீ தொந்தரவு கொடுக்காத, ஏன்னா ஏழைப்பட்டவன் எப்பவும் உங்க கூட இருப்பா, ஆனா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ಈಗ ಈ ತೈಲವನ್ನು ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಒಯ್ದಿದ್ದು, இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேலே ஊத்துனது ನನ್ನ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಾಗಿಯೇ, என்னை அடுக்கம் பண்றதுக்கு. அப்படின்னா நான் செத்துட்டு நான் பொதிக்கிறாங்க தெரியுமா, பொதிக்கும் போது அந்த தைலம் எல்லாம் ஊத்துறாங்க தெரியுமா, பார்த்துருக்கிறீங்களா பாக்ஸ்ல, அந்த ஒரு நினைவுக்காக, அதை நினைவு ஊற்றுறதுக்காக இந்த தைலத்தை இந்த ஸ்திரீ என் மேலே கொட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க. ಈ ಸುವಾರ್ತೆಯು, இந்த சுவிசேஷம் அப்படின்னா இந்த ஸ்திரீ இந்த தைலத்தை ஊத்தினா இல்லையா, இந்த வார்த்தை ಸರ್ವಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ உலகம் எங்கும் எங்கெல்லாம் இந்த பைபிள் புறப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த சாட்சி புறப்படும். அன்னைக்கு 2025 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. இன்னைக்கு அந்த ஸ்திரீ பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாவாது. பாருங்க, அவர் சொன்னார், இந்த உலகம் எங்கோ சுவிசேஷம் கேட்கும் போது அந்த ஸ்திரீ செய்த விஷயம் கேட்பார்கள். பாருங்க, பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓதி ಮುಂದಕ್ಕೆ ಓದಿ. ಅಲ್ಲಲ್ಲಿ ಈಕೆ ಮಾಡಿದ್ದನ್ನು பாருங்க, அங்கங்க இவள் செய்த விஷயம் ಸಹ ಈಕೆ ನೆನಪಿಗಾಗಿ ಹೇಳುವರೆಂದು, அந்த நெருப்புக்காக சொல்லப்படும். பாருங்க, இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், அன்னைக்கு அந்த ஸ்திரீ கர்த்தருடைய அந்த மரண அடுக்கத்துக்காக செய்ய வேண்டிய விஷயத்தை அவள் முதலே வந்து அடையாளத்தோடு செய்தா. அது கர்த்தர் இயேசு சொன்னார், இந்த ஸ்திரீ செய்த விஷயம் உலகம் எங்கும் ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். இன்னைக்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது உண்மையான விஷயம். ஆமென். ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು, மெய்யாக சொல்கிறேன் என்று சொன்னார். ಆಮೇಲೆ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ இன்னும் 12 பேர் சீஷருக்குள்ள ಒಬ್ಬನಾದ ಇಸ್ಕರಿಯೋತ யோதನೆಂಬುವನು, ஒருவன் இஸ்கரி யூதா என்கிறவன் மகாயாஜகರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, அவன் நேரா என்ன பண்றான், மகா யாஜகர் அப்படின்னா அது பெரிய சர்ச் பாஸ்டர் கிட்ட போறான். யாரு, இந்த 12 சீஷர்ல ஒருத்தன். ನಾನು ಅವನನ್ನು ನಿಮಗೆ ಇಡುಕೊಟ್ಟರೆ, நான் இவனுக்கு நல்லா தெரியும், இயேசுவையும் தேடி நிற்கிறாங்க. இவன் என்ன பண்றான், கொஞ்சம் காசு பண்ணிக்கலாம். இவன் என்ன நினைக்கிறான், இயேசுவை பிடிச்சி குத்தா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, வச்சுக்கலாம், இயேசுவை மிரட்டி கிரிட்டி திட்டி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைச்சுக்கின்னு இவன் நேரா போய் என்ன பண்றான், பெரிய மூத்த ஊழியக்கார் யாஜகர் பாஸ்டர் கிட்ட போய், அப்படின்னா இந்த யெகோவா தேவன் மோசே நியாய பிரமாணத்தின் வணங்குகிறவர்கள் கடைபிடிக்கிறவர்கள், அப்படியாக அந்த ஆலயத்தை நடத்துகிற போதகன் இடத்துல போய், நான் அந்த இயேசுவை பிடிச்சி தரேன், ನನಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ, எனக்கு என்ன கொடுக்குற வெள்ள பேசுறான் பாரு இயேசு. ஆனா அவன் பிடிச்சு கொடுக்கலன்னா கூட இயேசு சிலுவைக்கு போனது கன்ஃபார்ம் தான். அவன் இல்லைன்னா இன்னொருத்த பிடிச்சு கொடுத்துருக்கணுமா இருந்துச்சு. அப்புறம் ಅವರು ಅವನಿಗೆ 30 ರೂಪಾಯಿ ತೂಗಿ ಕೊಟ್ಟರು. 30 ரூபாய் அப்படின்னா 30 வெள்ளி காசை அவனுக்கு கொடுத்தார்கள். ಅಂದಿನಿಂದ ಅವನು ಆತನನ್ನು அன்னிலிருந்து அவன் என்ன பண்றான், இன்னும் 2 நாள் இருக்குது, 2 நாளா என்ன பண்றான், பிளான் போடுறான், எப்படி இயேசுவை பிடிச்சு கொடுக்குறது. யார் இவன், கூட இருக்கிற 12 சிஷ்யர். இவன் என்ன அற்புதத்தை செஞ்சான், பிசாசை துரத்தினான் இயேசு நாமத்திலே, வியாதியை குணமாக்கினான் இயேசு நாமத்திலே. இப்படியாப்பட்ட அற்புதத்தை வாங்கினவனே இயேசுவை காட்டி கொடுக்க பார்த்தான். ஹல்லேலூயா. ಆಮೇಲೆ ಹಿಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾದ ಸಮಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದನು. ಹುಳಿಯಿಲ್ಲದ ರೊಟ್ಟಿಯ ಹಬ್ಬದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಪಥ್ಯದ ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕೆನ್ನುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು, ಆತನು, ನೀವು ಪಟ್ಟಣದೊಳಕ್ಕೆ ಇಂಥವನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ
ಅವನಿಗೆ ನನ್ನ ಕಾಲ ಸಮೀಪವಾಯಿತು, ಹಾ. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಪಸ್ಕ ಹಬ್ಬ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ಬೋಧಕನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಿ ಅಂದನು. ಹಾ. ಶಿಷ್ಯರು ಯೇಸು ತಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಂತೆ ಮಾಡಿ ಪಸ್ಯಕ್ಕೆ ಸೌರಿಸಿದರು. ಸಂಜೆಯಾದಾಗ ಆತನು 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಊಟಕ್ಕೆ ಕೂತುಕೊಂಡನು. ಅವರು ಊಟ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಆತನು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ನನ್ನನ್ನು ಹಿಡುಕೊಡುವನೆಂದು ನಮಗೆ ಸತ್ಯ. இப்போ அவர் சாயங்கால வேலையில ஒரு வீட்டில் போய் அவங்க போஜனம் பண்றாங்க. அல்லேலூயா. அதனால் 7 நாள் பண்டிகை. 7 நாள் பண்டிகையிலும் ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணணும், அந்த பண்டிகையை கொண்டாடணும். இப்போ இவருக்கு வீடு இல்லை. இவர் சொல்றாரு, நான் சொல்றேன் அவன் வீட்டுக்கு போ. அவனுக்கு சொல்லி, சுவாமி உன் வீட்டில் பஸ்கா பண்டிகை ஆச்சரணை பண்ண போகிறார், அப்படின்னா செய்ய போகிறார், அந்த பண்டிகையை கொண்டாட போகிறார் உன் வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது சீசர்கள் போய் அவர் சொன்ன வீட்டுக்கு போய் அந்த ஓனர்கிட்ட சொல்லும் போது அவன் ஒத்துக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரேல் ஜனல இவங்க யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் இவங்களுக்கு வீடு இல்லைன்னா இன்னொருத்த வீட்டுல போய் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு முறைப்பாடு இருந்தது. ஆமென். இப்போ இயேசுக்கு வீடு இல்லை, அதனால அந்த வீட்டில் போய் நம்ம அந்த பண்டிகையை கொண்டாடுவோம் என்று சீசர்களுக்கு சொல்லும் போது சீசர்கள் போனார்கள். அந்த ஓனர் இடத்துல பேசும்போது ஓனர் பர்மிஷன் கொடுத்தாரு. வந்து பண்டிகையை நீங்க கொண்டாடுங்க, பஸ்கா பண்டிகை அப்படின்னா பஸ்கா ஆகாரத்தை இங்க நீங்க புசிங்க, அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லும் போது இயேசு எல்லாம் போறாங்க. போகும்போது இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எழுதுறோம், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ನನ್ನನ್ನು உங்களுக்குள்ள ஒருவன் அப்படின்னா 12 சீஷரை பார்த்து உங்களுக்குள்ள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இவர் போய் 30 வாங்கிட்டாரு வெள்ளி. இவர் தேவன், சர்வத்தையும் படைச்சவர், இவருக்கு எல்லாமே தெரியும். வெளிப்பாடு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. இவர் ஆல்ரெடி அங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இவருக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ? 30 வெள்ளி. அல்லேலூயா. இப்போ இயேசு 12 பேர் சீஷர்கள், அதுல அவனும் ஒருத்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றார், உங்களுக்குள்ள ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ಆಗ ಅವರು அப்பொழுது அவர்கள் ಬಹಳ ದುಃಖಪಟ್ಟು ரொம்ப வேதனைப்பட்டு, சுவாமி நான் அவனல்ல ಎಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು நான் அவனல்ல உன்னை காட்டி கொடுக்கிறவன் நான் அவனல்ல என்று ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்கள், கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ಅದಕ್ಕಾದನು அவர் அதற்கு, ಬಟ್ಟಲಲ್ಲಿ ನನ್ನ ಸಂಗಡ ಕೈ ಅದ್ದಿದವನೇ, இந்த கிண்ணத்துக்குள்ள என்னோட கை நினைத்தவனே ನನ್ನನ್ನು என்னை காட்டி கொடுக்க போகிறான், அப்படின்னா என்னை பிடிச்சு கொடுக்க போறான். யாருக்கு? ரோம் சிப்பாய்க்கு, ரோம் அதிகாரிகளுக்கு, ரோம் போலீஸ்காருக்கு என்னை பிடிச்சு கொடுக்க போறான். அவன் யார் என்றால், இந்த பாத்திரத்துல கை நினைக்கிறவனே என்னை காட்டி கொடுக்க போகிறான், என்னை பிடிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் கதறாங்க. மீதி பேர், ஐயோ நான் இல்லை தானே குருவே, நான் இல்லை தானே, நான் அப்படி செய்ய போறேனா அப்படின்னு கேட்க தொடங்குறார்கள். மனுஷகுமாரன் ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾನೆ, ಸರಿ, புறப்பட்டு போகிறார், சரி. ಹಾಗೆ ಆತನ ವಿಷಯವಾಗಿ ஆனாலும் அவருடைய விஷயத்துல ಬರೆದಿದೆಯಲ್ಲ, வரைஞ்சிருக்கிறது இல்லையா? ஏற்கனவே இயேசு வர்றதுக்கு முன்பதாக வரைஞ்சிருக்கிறது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், என் மார் மேலே தோல் சாய்த்தவனே என்னை காட்டி கொடுக்க போகிறான், என் கூட இருக்கிறவனே என் காலுக்கு என்ன பண்றான், இடரலை உண்டாக்க போகிறான் என்று ஆல்ரெடி சங்கீதக்காரன் தேவ தரிசனத்துல அவன் என்ன பண்றான், பைபிள்ல எழுதி வச்சுக்கிறான். அதை இயேசு சொல்றார், இந்த விஷயம் வார்த்தை முதலே எழுதப்பட்டிருக்குது, இதெல்லாம் நடக்க போகிறது என்று. ஆமென். இதெல்லாம் நடக்க போகுது என்று ஏற்கனவே தரிசனமா எழுதப்பட்டதுதான். இங்க இயேசு அதை எடுத்து பேசுறார். ஆமென். ಆದರೆ ಯಾವನು ಮನುಷ್ಯಕುಮಾರನನ್ನು ಹಿಡುಕೊಡುವನೋ, ஆனா எவன் மனுஷகுமாரன் அப்படின்னா தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார்களோ ಅವನ ಗತಿಯನ್ನು ಏನು அவனுடைய கதி என்ன சொல்லட்டும், அவனுடைய கதி என்ன சொல்லட்டும். அப்புறம் ಆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಹುಟ್ಟದಿದ್ದರೆ, அந்த மனுஷன் பிறக்காவிட்டா இருந்தாலே ಅವನಿಗೆ
ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು அவனுக்கு ಅಂದನು. நல்லதா இருந்தவங்க இயேசுக்கு நல்லா தெரியும் இவன் காட்டி கொடுத்துட்டு போய் சூசைட் பண்ணிக்க போறான். அந்த சூசைட் பண்ணுகிற ஆத்மா பரதேசிக்கு வராது, அது நித்திய நரகத்துக்கு போயிட போகுதுன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் சொல்றார், அவன் பொறுக்காம இருந்துட்டு இருந்தாலே நல்லா இருந்துச்சு, அவனுடைய கதி பயங்கரமா இருக்குது. ஏன்னா அவன் காட்டி கொடுக்கறது விஷயம் கிடையாது. இயேசு அந்த பாட அனுபவிக்கிறது பிதாவின் சித்தமா இருந்தது. அவன் காட்டி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டுனா அவனுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டான், மன வருத்தத்தோடு குற்ற உணர்ச்சியோடு போய் என்ன பண்ணிட்டான், தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டான் அவன். அந்த ஆத்மா தூக்கு போட்டுன்னு அவன் உயிரை அவனே கொல்லுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய அதிகாரத்துல தான் நமக்கு உயிரே உண்டானது. அந்த அதிகாரத்தை அவர் தான் பயன்படுத்தணும். ஒரு மனுஷன் பயன்படுத்த முடியாது. விஷம் குடிச்சு சாவுறது, தண்டவாளத்து மேல போய் படுத்துக்கிறது, தூக்கு போட்டுன்னு செத்துடுறது, மாத்திரை துண்ணு முழுகி செத்துடுறது. நீ இப்படியெல்லாம் இந்த பாடுக்காக நீ செத்துட்டேனா நித்திய நரகத்துல போய் நிரந்தர பாடுக்காக நீ அனுபவிக்கணுமா இருக்கும். அதுக்கு தான் இயேசு சொல்றார், அந்த மனுஷனுடைய கதி என்னன்னு சொல்லிட்டோம். அவன் பொறுக்காக விட்டிருந்தாலே, தாய் கர்ப்பத்திலிருந்து அவன் வெளியே வராது இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்ப இயேசுக்கு தெரியும் அவனுடைய கதி என்ன ஆகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓதி. ಆಗ ಆತನನ್ನು ಹಿಡುಕೊಡಬೇಕೆಂದಿದ್ದ ಯೂದನು அப்பொழுது அவரை காட்டி கொடுக்கணும் என்று இருந்த அந்த சீசன் ஒருவன், ಗುರುವೇ நானவனல்ல. அவன் பாருங்க எவ்வளவு சத்திரியாகிறான். குரு நானா வந்தா காட்டி கொடுக்குறான். ஆல்ரெடி போய் கலெக்ஷன் பண்ணின்னு வந்துட்டுக்கிறான். 30 சில்வர் காயின் கலெக்ஷன் பண்ணின்னு வந்துட்டுக்கிறான். 30 வெள்ளி 8 லட்சம் ரூபாய் ரொட்டேஷன் பண்ணின்னு வந்துட்டுக்கிறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி, குரு நானா, நான் இல்லை தானே. நீங்க நிறைய பேர் அப்படித்தான் குற்றம் செஞ்சுட்டு நான் இல்லை தானே. அன்னைக்கு யூதாஸ் கேட்டான், இயேசு கூடவே இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் அல்லவல்ல ಅನ್ನಲಾಗಿ ಯೇಸು ಅವನಿಗೆ ನೀನೇ ಹೇಳಿದ್ದಿ ಎಂದು சொல்லினுக்கிறடா. மிச்ச பேர் வாய மூடின்னு தானே இருக்கிறாங்க அங்க 11 பேரும். இவர் தான் முந்திக்கினார் இப்போ. ஏன்னா இவர் தான் காட்டி கொடுக்கிறாரு, இவரே தபாய்க்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. மீதி 11 பேர் வாய மூடினுக்கிறாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நீ இல்லைன்ட்டு ஏன்டா சொல்ற, நீயே சொல்லி நிக்கிறீங்களா, நீ அப்படின்னா நீயே காட்டி கொடுக்கிற உன்னை. ஹல்லேலூயா. அப்புறம் ಅವರು ಊಟ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ அவர்கள் போஜனம் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு ரொட்டிಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, இப்போ இயேசு என்ன பண்ணாரு, ரொட்டியை எடுத்து ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ಮುರಿದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟು, அதை பிரிச்சு நல்லா கவனிங்க, ரொட்டியை எடுத்தாரு, எவ்வளவு பெரிய ரொட்டி, ஸ்தோத்திரம் பண்ணாரு, அதை 2 பிச்சாரு, பிச்சிட்டு ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟು சீஷர்களுக்கு கொடுத்தார். ತಕ್ಕೊಳ್ಳಿರಿ, ತಿನ್ನಿರಿ, இது எடுத்துக்கொள்ளுங்க, சாப்பிடுங்க, ಇದು ನನ್ನ ದೇಹ ಅಂದನು. இது என்னுடைய சரீரம். ஆனா அப்ப புரியல, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எப்பவுமே சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறோம். இப்போ ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை ஆரம்பிக்கிறார் இயேசு. ஒரு கர்த்தருடைய போஜனம், ஒரு ரா போஜனம். அந்த சாயங்கால வேலை தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ரொட்டியை பிக்கிறாங்க. அந்த பஸ்காக்கு முன்னாடி சாயந்தர வேலையில தான் அவங்க ரொட்டியை பிக்கிறாங்க. பிச்சுட்டு இது என்னுடைய சரீரம் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க, புரியல. ಆಮೇಲೆ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, அப்புறமா அவர் பாத்திரத்தை எடுத்து, அதுல திராட்சை ரசம் இருக்கிறது, அதை எடுத்து ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். ಇದರಲ್ಲಿರುವುದನ್ನು ಎಲ್ಲರೂ ಕುಡಿಯಿರಿ, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாரும் ஒரு டிராப் குடிங்க, இது ನನ್ನ ರಕ್ತ, இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். இப்போ இதுலயே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. எப்பவுமே நம்ம ரொட்டி சாப்பிடுறது, எப்பவுமே திராட்சை ரசத்தை நம்ம குடிக்கிறோம். இதுதான் கலாச்சார பிரகாரம் எப்பவுமே திராட்சை ரசம் சாப்பாட்டு பந்தியில இருக்கும். இன்னைக்கு நாம இவர் ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது என்னுடைய சரீரம் என்றாரு, என்னுடைய ரத்தம் என்றாரு, உங்களுக்குள்ள ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போகிறான் என்றாரு. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க சீஷர்கள். ஆಮೇಲೆ ಇದು ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ, பாருங்க இப்ப சொல்றார், இது ஒரு உடன்படிக்கை ரத்தம். ಇದು ಪಾಪಗಳ ಕ್ಷಮೆಗಾಗಿ, இது சகல பாவ மன்னிப்புக்காக, ಬಹು ಜನರಿಗೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಡುವ, அநேக ஜனங்களுக்காக. அப்படின்னா உனக்காக உங்களுக்காக சொல்லல, அநேகர் அப்படின்னா உலகத்துல இருக்கிற
எல்லா ஜனங்களுடைய பாவம் நீங்கிறதுக்காகவே சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்றார். மத்தேயு வாக்கியம் அங்கே, ಇದು ನನ್ನ ರಕ್ತ, இது என்னுடைய ரத்தம், ಇದು ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ. இது ஒரு புதிய உடன்படிக்கை ரத்தம். அப்படின்னா புதிய ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம்னா ஒரு டீல் பண்றது. அது இந்த ரத்தத்தை, இந்த ரத்தம் எல்லா ஜனங்களுக்காக சிந்தப்படுகிறது. எப்போ மறாதனால சிந்தப்படணும், சிலுவையில பலி மூலியமா. அத்த நினைவு கூற சொல்றாரு. நான் வரும் அளவு இந்த நினைவு கூறுங்க. ஏன்னா இந்த ரத்தம் என்றது, இந்த ஒப்பந்தம், நீங்க இப்ப போடுற ஒப்பந்தத்தை நான் வர நாட்கள், நான் 2வது வருகை வர மட்டும் இதை நீங்க ஞாபகப்படுத்தினே இருக்கணும். நீங்க சாப்பிட்டுனே இருக்கணும், குடிச்சுனே இருக்கணும். இது என்ன சரீரம், இது என்ன ரத்தம். ஏன்? ஒரு புதிய ஒப்பந்தம். அப்ப பழைய ஒப்பந்தம்ன்ற ஒன்று இருந்தது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தம் என்னென்றால் விருத்த சேதனையா இருந்தது. சுன்னத் என்று சொல்லுகிற ஒரு விஷயமா இருந்தது. நீங்க முஸ்லிம்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தா சின்ன வயசுல ரெட் கலர் டேஞ்சர் துணி கட்டிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் விருத்த சேதனை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு ஒப்பந்தமா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்ண போகிறார்? இனி யாரும் அந்த விருத்த சேதனை மூலமா ரத்தத்தை சிந்தி நோவுகளை அனுபவிக்காதபடிக்கு, எல்லா ரத்தத்தை நானே சிந்தி நோவுகளை நானே அனுபவித்து விடுகிறேன் என்று அந்த பழைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி இதோ புதிய ஒப்பந்தத்தை நான் தரப்போகிறேன். இந்த ஒப்பந்தம் என்னவென்றால், நான் வருமளும் என் சரீரமா இதை போஜனம் பண்ணுங்க. நான் வருமளும் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்தது என்று இது ரத்தமா நினைத்து இதை பானம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. புரியுதா? புதிய ஒப்பந்தத்தை அவர் ஏற்படுத்தினார். பழைய ஒப்பந்தம் மனுஷனுக்கு என்னவா இருந்தது? பழைய ஒப்பந்தம் மனுஷனுக்கு என்னவா இருந்தது? நோவு தரும், வேதனை தரும். ஆனா புதிய ஒப்பந்தம் அப்படி இல்லை. வாங்குறோம், இயேசுவின் நாமத்துல ஸ்தோத்திரம் பண்ணி லபக்கன்னு மச்சுக்கு மெல்லி துண்ணுறோம். எடுக்கிறோம், சோதரம் பண்றோம், கொட்டன்னு குடிச்சிடுறோம். இது புதிய ஒப்பந்தம். இந்த எல்லாமே ஈஸியா பண்றதுக்கு ஆல்ரெடி அவர் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார், பாடுகளை அனுபவிக்க போகிறார், எல்லா வேதனைகளை அவர் தீர்க்க போகிறார். அதனால நம்மளுக்கு வேதனையே இல்லாம எல்லாமே இலவசமா அப்படியே ஃப்ரீயா போற மாதிரி பண்ணிட்டாரு. வயிற்றுக்குள்ள, வாய்க்குள்ள போய், வயிற்றுக்குள்ள போய் ஜீர்ணாயிட்டு வெளியே வர மாதிரி எல்லாம் ஈஸியா பண்ணி விட்டாரு. ஆனா பழைய ஒப்பந்தம் அப்படி இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் அவன் விருத்த சேதனை செய்ய வேண்டியதா இருந்தது. அவன் வழிகளை அனுபவிக்கணுமா இருந்தது. அவன் சரீரத்திலிருந்து ரத்தத்தை சிந்த வேண்டியதா இருந்தது. வேதனை, பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல, புதிய ஒப்பந்தத்தை கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் சகித்து முடிக்கிறதா இருந்தது. அல்லேலூயா. அதுதான் இது புதிய ஒப்பந்தத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்று இயேசு என்ன பண்ணார்? பழைய ஒப்பந்தத்தை அவர் நிறைவேற்றினார் சிலுவையில. அப்போ அந்த பழைய ஒப்பந்தத்தை, பிதா போட்ட ஒப்பந்தத்தை கெடுக்க வரலங்க இயேசு, அதை நிறைவேற்றவே வந்தார். ஒரு மனுஷன் கூட அந்த பிதாவின் சித்தத்தை ஒரு மனுஷன் கூட நிறைவேற்ற முடியல. அதனால இயேசுவே எல்லா மனித ஸ்தானத்தில் அவரா மனிதனாக வந்து எல்லா ஜனங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒருவரே நமக்காக செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. அதோட அர்த்தம், பிதாவின் உடன்படிக்கை, பிதாவின் ஒப்பந்தத்தை ஒரு மனுஷனும் செய்ய முடியாத இருந்தது. ஆனா இயேசுவே மனுஷனாக வந்து செய்தே முடிச்சிட்டாரு. ஆமென். நீ நான் செய்ய முடியாதது அவர் சிலுவை மூலமா எல்லாமே செய்து உனக்காக எனக்காக அவர் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. இனி செய்கிறவர் நம்மள நமக்காக அவர் செய்து முடிச்சிட்டுக்கிறார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறவர்களாக. ಆಮೇಲೆ ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಾಕು. இங்க என்ன சொல்லப்பட்டது? அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் வரும் பொழுது இதை நினைவு கூறும்படி இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் சொன்னார். ஹல்லேலூயா.
அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு நாளைக்கு காலையில அரெஸ்ட் ஆக போகிறார் 3 மணிக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன பண்ணிட்டார் அவரு? ஒரு புதிய ஒப்பந்தத்தை, ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி இதை நினைவு கூர்ந்து இருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை நினைவு கூற போறோம். அப்படி என்ன பண்ணுவார்? எல்லாம் வரிசையா உக்காருங்க. இப்போ நமக்கு சரியான நேரத்தில் இருக்கிறோம். அப்படியே வரிசையா உக்காருங்க. கர்த்தருடைய போஜனம்